பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்மையில் பாஜகவிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கினார். தொடங்கிய நாள் முதல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புத்தேரி பகுதியில் அண்ணாமலை அணியினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து வீடு வீடாகச் சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணியில் ஈடுபடத் தொடங்கினர். மேலும் அண்ணாமலை புதிய இயக்கத்தின் கொள்கையாக எடுத்திருக்கும் இயற்கை விவசாயம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பெண்கள், முதியோர்கள் மற்றும் இளைஞர்களிடம் நேரடியாக கலந்துரையாடி போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதுடன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு இயக்கத்தின் நோக்கங்கள் மற்றும் மக்களின் சமூக நலப் பணிகளை குறித்து விளக்கமளிக்கப்பட்டு புதிய உறுப்பினர்கள் இயக்கத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமானது கன்னியாகுமரி மாவட்டம் மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க சேர்மன் சகாயம் தலைமையில் அண்ணாமலை அணியினர் இல்லந்தோறும் சென்று நேரடியாக மக்களை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள் பல இருக்குது. ஆனால் நாங்கள் போற்றும் தன்மானமிக்க தலைவர் அண்ணாமலை ஜி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வி த லீடர்ஸ் இயக்கத்தினுடைய தலைமை மக்கள் தலைவரும் எங்களுடைய வழிகாட்டுதல் தலைவருமான திரு அண்ணாமலைஜி அவர்களுக்காக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் பல ஊராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் சேர்க்கும் முதற்கட்ட நிகழ்வு இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்வுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அண்ணாமலை அண்ணனுடைய சேவர்கள் பலர் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் ரெண்டே நோக்கம் தான். ஒன்று இயற்கை விவசாயம், இன்னொன்று முழுமையாக போதைப் பொருளை ஒழிப்பது. இதை கருத்தாக கொண்டு இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று இதனுடைய பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி உறுப்பினரை சேர்க்க உள்ளோம். அதோட முதற்கட்ட நிகழ்வு இப்போ தற்போது நாவலூர் சட்டமன்ற தொகுதி புத்தேரி பகுதியில் நடைபெற்று இருக்குது. இன்னும் மற்ற இன்னைக்கு 5 பகுதிகளில் இதே போல இணைப்பு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா 2 சொல்லியிருந்தேன். ஒன்லி போதைப் பொருளை ஒழிக்கணும், 2வது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும். என்னதான் எத்தனை அரசியல் கட்சிகள் வந்தாலும் கூட இதெல்லாம் இதற்கு யாருமே செய்தது போல எங்களுக்கு தெரியல. அண்ணாமலை சொல்லுடைய கூற்றுகள், அண்ணாமலை அண்ணன் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் செட்டிங் இயக்கங்கள் ஒன்று நடத்தவே மாட்டோம். அண்ணாமலை ஒட்ட மனிதருக்காக தான் இங்க எதுவுமே எதிர்பார்க்காம அவருடைய கரத்தை வி த லீடர் சொன்னது போல எல்லோரும் தலைவர்களை உருவாக்க அவர் முயற்சிக்காரு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்கணும். அவங்க மக்களுடைய நிறை குறைகளை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க தலைவராக முடியும். மாவட்டத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள் தற்போது எங்களுடைய இந்த குழுவானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க 96 வில்லேஜ் பஞ்சாயத்து, 52 டவுன் பஞ்சாயத்து, 5 நகராட்சிகள், 1 மாநகராட்சிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இறங்கி சுமார் 1 லட்சம் உறுப்பினர்களை 6 மாத காலத்துக்குள் இணைக்கிறது. இதுதான் எங்களுடைய முதல். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகமாக சேர்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் குற்றஞ்சாட்டி அதனுடைய முழு விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய தலைமை மக்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அண்ணாமலைஜி அவர் மட்டும் தான் இதில் பதில் சொல்ல முடியும். எங்களுடைய நோக்கம் புதிய இளைஞர்கள், எந்த அரசியல் கட்சியிலும் சேராதவர்கள், மக்கள் நலனை குறிக்கோளாக கொண்டு பணி செய்ய முடியாமல் ஒதுங்கி கொண்ட இளைஞர்கள், குறிப்பாக பெரியவர்கள், குறிப்பாக பெண்கள், அதிகமாட்டு மீனவர்கள், நெசவாளர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மாவட்டம் மற்றும் நாட்டில் எடுத்துக்கிட்ட விவசாயிகளுக்கு தீராத பிரச்சனைகள். நெசவாளர்கள் இன்னைக்கு சங்கங்கள்லாம் முடங்கியாச்சு. கன்னியாகுமரி நெசவாளர் கூட்டுறவுலாம் முடங்கி இன்னைக்கு அனாதையா நிற்காது. நெசவாளர்கள்லாம் இன்னைக்கு ஏன்னு கேட்க ஆள் இல்லாமல் அனாதையா நிற்கிறாங்க. இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் மாற்றும் நாயகன் அண்ணாமலை இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இங்க யாரும் தலைவர்களும் கிடையாது. நாங்களும் அவங்கள சேவகர்களாக தான் எல்லாம் பணி செய்ய வந்திருக்கிறோம். இன்னும் 6 மாத காலத்தில் உறுதியாக விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், கூலி தொழில் செய்யும் ஏழை எளிய மக்கள் 1 லட்சம் உறுப்பினரை சேர்க்கணும்னு சொல்லி இந்த முதற்கட்ட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பயணத்துக்கு அண்ணாமலைஜி அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிகாட்டுதல் இருந்தாலே அவருக்காக அவருடைய கூட்டம்
நாங்கள் கேட்க தான் போகிறோம். அப்படி சொன்ன கொள்கைகளை பற்றி கேட்க தான் போகிறோம். எல்லாமே செய்கிறது ஒரு மனிதர் அண்ணாமலை சொல்லி ஒரு மனிதருக்காக செயல்பட இயக்கம். அதில் நாங்களும் பயணிக்க சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் எந்த முடிவு எடுத்தாலும், எந்த சூழ்நிலை எந்த முடிவு எடுத்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அவரை நேசிக்கும், மக்கள் நலனை யோசிக்கும், போதையை ஒழிக்கும், இயற்கை விவசாயத்தை விரும்பும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும்.